திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் பொருள். இப்போ 5வது குறள் பார்க்க போகிறோம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் உண்மையான புகழை உணர்ந்து வணங்குகிறவருக்கு ஆசையால் வரும் துன்பமும் அடுத்தவரை விருப்பதால் வரும் துன்பமும் ஆகிய இரண்டும் உண்டாகாது அப்படி சொல்கிறாங்க. இருள் சேரில் இருள்னா என்னென்னா மயக்கம், என்ன அறியாமை, கருப்பு, இரவு, துன்பம், குற்றம், யானை, ஒரு மரம், ஒளியின்மை, தெளிவின்மை, இப்படி பல அர்த்தம் இருக்கு. சேர் அப்படின்னு சொல்லும்போது திரட்சி, களஞ்சியம், ஓர் ஏர்மாடு, நிறுத்தல் அளவை, இப்படி பல அர்த்தம் உண்டு. இப்போ கிட்டத்தட்ட 320 கிராம் வரும். 5 அழாக்கு ஒரு சேர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ இருள் சேர், அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா. இந்த இடத்துல என்ன வருது? அறியாமைங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இல்லாத என்ன இருள் சேர் இருவினையும். இருவினைன்னு சொல்லும்போது பொதுவாக நல்வினை தீவினைன்னு 2 சொல்லுவாங்க. ஒருவரின் வாழ்வும் தாழ்வும் அவரவர் இருவினைகளால் அமையும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வினைனாலே ஏதோ ஒரு செயல். அப்போ இந்த இருளுங்கிறதுக்கு இன்னொரு பாட்டு கூட இருக்குது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. இறைவனே ஒரு உண்மையாக நம்பி அவரை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு அறியாமையிலேருந்து விடுபட்டு இறைவனுடைய அடியை அடைவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன். சேராதவர்னா அது கூட சேரலை. ஆக்சுவலாக சேராருன்னா பகைவர்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இதெல்லாம் வேணான்னு விளக்குறது தான் பகைமை. இந்த அநியாயங்கள் எதுவுமே வேணான்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய என்ன பொருள் சேர். பொருள்னா மதிக்கப்படுவது, அறம், மோட்சம், மெய்மை, கொள்கை, தங்கம். தங்கத்தை தான் பொருள்ன்றான், மற்றதை சொல்லலை. ஏன்னா 1 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. பயன், தேமல், ஓமேயம், செய்தி, செய்கை, தத்துவம், தந்திரம், இப்படி பல அர்த்தம் இருக்குது பொருளுங்கிறதுக்கு. பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்போ இறைவன்னா யார்? கடவுள், உயர்ந்தோன், தலைவன், அரசன், கணவன். பாருங்க, இறைவன்கிறதுக்கு என்ன பொருள்? கணவனும் வர்றார். அப்போ ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்ந்தால் தான் கடவுளாக முடியும். கடவுளாக இருக்கிற யார்? அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறவங்க. அப்போ கணவன் மனைவிக்கு நல்லது செய்யணும்னு சொல்ல வராங்க. அப்போ புகழ்னா கீர்த்தி, துதி, இந்த மாதிரி வருது. வாகை, வெற்றி பெறலாம் கூட புகழ்னு சொல்கிறாங்க. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை சொல்கிறாங்க. புகழ் புரிந்த இல்லிலாருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தணும்னு ஒரு கடமையோட ஒரு பெண்மணி கடுமையாக உழைக்காத பட்சத்திலே அந்த தலைவனுக்கு தலை நிமிர்ந்து நடந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுன்றார். இன்னொரு பாட்டு கூட உண்டு. புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புகழ்படுற மாதிரி வாழ தெரிஞ்சிருக்கணும். அப்படி வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டு நம்மளை கேவலமாக பேசுகிறவங்கள பார்த்து எதுக்கு நொந்து போகணும்? அப்போ அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்போ என்ன சொல்கிறாங்க, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். அந்த இறைவன் அப்படி இருக்கார். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த மாட்டுதல்னால் பற்றுதல் செலுத்துதல்னு சொல்கிறாங்க. புரிந்தார்னா விரும்புதல் செய்தல், இப்படி அர்த்தம் வரும். அப்போ இந்த இடத்துல வருதுன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாமல் அன்பு காட்டக்கூடிய அந்த இறைவனை துணை பெற்று நம்பியோர் வாழ்வு எந்த நிலையத்தையும் துன்பமாகாது. பெரிய அளவுக்கு பொருள் சேர்த்து இனிமையாக வாழ்வார்கள். இருள் சேர் இனிவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.